நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று தற்போது ஒரு மாதம் நிறைவடைகிறது. இந்த ஒரு மாத காலத்திற்குள் தாவேக அமைச்சர்கள் பலர் விமர்சனங்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கடந்த மே 19ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தூத்துக்குடியை முழுமையாக துறைமுக நகரமாக மாற்றுவதுதான் முதல்வர் விஜய் மற்றும் எங்களது ஆசை என்று கூறியது சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்கு உள்ளானது. இதனை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், தூத்துக்குடி ஏற்கனவே துறைமுக நகரம்தான் என்று கூறி இந்த கருத்தை விமர்சித்தார். அதைத் தொடர்ந்து கச்சத்தீவு மீட்பு குறித்து கேள்வி கேட்டபோது அமைச்சர் ஸ்ரீநாத் நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்தது மேலும் சர்ச்சையானது. நோ கமெண்ட்ஸ் சொல்லவா அமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் என விமர்சனங்கள் எழுந்தது. அதை பின்னர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நன்றி தெரிவிக்க சென்றபோது அவர் தவறுதலாக வேறு தொகுதி கிராமத்திற்கு சென்று நன்றி கூறிய வீடியோவும் சமூக ஊடகங்களில் பரவி விமர்சனத்திற்குள்ளானது. இதனால் அமைச்சர் ஸ்ரீநாத்தின் சில கருத்துக்கள் மற்றும் செயல்கள் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு உள்ளாகி வந்தது. இவரைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல சர்ச்சைகளில் சிக்கினார். அவர் பிராமணர் என்பதால் தான் இந்த துறை இவருக்கு ஒதுக்கப்பட்டது என்று விமர்சனம் எழுந்தது. அதற்கு மத சார்பின்மைதான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை, சாதிக்கு எதிராக போராடிய பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவன் நான் என்று பதிலளித்தார். இதற்கிடையில் விமர்சனத்திற்கு உள்ளான மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு கோவில் வளாகத்தில் உள்ள பிரசாத கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொருட்களின் தயாரிப்பு தேதிக்கான ஆதாரம் இருக்கிறதா என்று அமைச்சர் கேட்ட கேள்வியும் சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்குள்ளானது. இவரைத் தொடர்ந்து மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்குள்ளானார். சென்னை புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு வைத்ததன் அடிப்படையில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் விமர்சிக்கப்பட்டார்.